ஓகே गाइस, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா விண்டோஸ் 11 OS எப்படி ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி நம்மளோட கம்ப்யூட்டர் லேப்டாப்ல யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விண்டோஸ் 11 டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும் மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இதுல இருக்க ISO ஃபைல் அப்படின்னு. ஸோ அதில் வந்து விண்டோஸ் 11 வந்து செலக்ட் பண்ணி டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்க ரீட் பண்ணிக்கிறீங்கன்னா ரீட் பண்ணிக்கலாம், படிச்சுக்கிறேன்னா படிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் வந்து இருக்கும். பட் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ண போறதுல பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி ஃபிளாஷ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா இன்டர்நெட் வந்து அதிகமா தேவைப்படும். பட் நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றது பெஸ்ட் என்ன கேட்டா. ஸோ இதுல டவுன்லோட்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி 64 பிட் வந்து காமிக்கும். நீங்க இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கன்ஃபார்ம் கொடுத்துங்க. 64 பிட் வந்து காமிக்கும். ஓகேங்களா? 64 பிட் காமிக்குதா? ஸோ 64 பிட் வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால அதை கேன்சல் கொடுத்துக்கிறேன். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நமக்கு இன்னொரு சாஃப்ட்வேர் வந்து தேவைப்படும். இந்த சாஃப்ட்வேர் எதுக்கு அப்படின்னா பென்ட்ரைவ் பூட் பண்றதுக்கு. தென் நம்ம டவுன்லோட் பண்ண ஃபிளாஷ் ஃபைல் இருக்குல்ல, அதாவது OS இருக்குல்ல, அதை வந்து அந்த பென்ட்ரைவுக்குள்ள பூட் பண்றதுக்கும் தேவைப்படும். ஓகேங்களா? இந்த சாஃப்ட்வேர் வந்து டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு இன்ஸ்டாலேஷன்லாம் வேணா, ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணாவே ஓப்பன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணீங்கன்னா எந்த பென்ட்ரைவ்ல நீங்க காப்பி பண்ண போறீங்களோ அந்த பென்ட்ரைவ் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி பென்ட்ரைவ் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்க டெஸ்ட் அப்படின்னு. இது தெரியுதா? ஏன்னா இதுல ஆல்ரெடி ஏதோ ஃபைல் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். அந்த ஃபைல் வந்து டெலீட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அது என்ன ஃபைல் பென்ட்ரைவ்ல என்ன ஃபைல் இருந்தாலுமே எரேஸ் பண்ணிட்டு அது OS வந்து காப்பி பண்ணும். ஓகேங்களா? ஸோ என்ன பென்ட்ரைவ் அந்த பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றீங்கன்னா ISO ஃபைல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து ISO ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணும். கரெக்டா? விண்டோஸ் 11 வந்து ISO ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணும். ஸோ அதனால ISO அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபார்மேட். தென் வந்து இந்த செலக்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கம்ப்யூட்டர் ப்ரௌசிங் வந்து ஓப்பன் ஆகும். அதுல எந்த இடத்துல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ விண்டோஸ் 11 OS அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எந்த இடத்துல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா அதாவது லோக்கல் டிஸ்க் Gல வந்து டவுன்லோட் பண்ணிருக்கேன். நீங்க எந்த இடத்துல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த இடத்த செலக்ட் பண்ணி உள்ள வந்து ஃபைல் லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃபைல லோட் பண்ணிக்கலாமா? ஸோ லோட் ஆகட்டும். ஸோ லோட் ஆயிடுச்சு. அப்படியே ஜஸ்ட் என்ன பண்ண போறேன், ஸ்க்ரால் டவுன் பண்றேன். ஸ்க்ரால் டவுன் பண்ணா டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து காமிக்கும். எதுக்கு நான் முன்னாடியே டவுன்லோட் பண்ணி வச்சேன்னா டவுன்லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். கரெக்டா? அது வரைக்கும் நம்ம வீடியோ லென்த்தா போயிடும்ல. ஸோ அதனால ஆல்ரெடி நான் விண்டோஸ் 11 வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். தெரியுதா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி உள்ள லோட் பண்ணிக்கலாம். ஸோ லோட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் ஆகும். எதுக்கு இந்த மாதிரி ஸ்கேனிங் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் கரெக்டா இருக்கா, ஃபுல்லா வந்து டவுன்லோட் ஆயிருக்கா, இல்ல பாதிலே கரெக்டா இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணும். ஃபைல் கரெக்டா இருந்துச்சுன்னா உள்ள வந்து எடுத்துக்கும். பாத்தீங்கன்னா கரெக்டா உள்ள வந்து எடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணும். செகண்ட் வந்து என்ன பண்ணும், உள்ள வந்து ஃபைல லோட் பண்ணும். கரெக்டா? தென் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்கும். இதுக்கு வந்து ஓகே கொடுத்துருங்க. என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா உங்க பென்ட்ரைவ்ல இருக்க எல்லா டேட்டாவுமே எரேஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ எனக்கு பென்ட்ரைவ்ல எரேஸ் ஆனா ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா பென்ட்ரைவ்ல முக்கியமான டேட்டா எதுவுமே கிடையாது. பாத்தீங்கன்னா பென்ட்ரைவ் ஐக்கானே மறைஞ்சிச்சு. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஃபார்மேட் ஆகுது அந்த பென்ட்ரைவ். ஓகேங்களா? ஸோ ஃபார்மேட் ஆயிட்டு திருப்பி அந்த பென்ட்ரைவ் வந்து ரீ ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்க. பென்ட்ரைவ் வந்து அகைன் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கும். தெரியுதா உங்களுக்கு? அதுல இருந்த ஃபைல் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபார்மேட் ஆயிடுச்சு. திருப்பி நம்ம விண்டோஸ் 11 ஃபைல் வந்து அதுல வந்து காப்பி ஆகும். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஓகே இல்ல கேன்சல் சம்திங் என்ன ஒன்று கொடுத்துருங்க. கேன்சல் கொடுத்துக்கிறேன்னா அவ்வளவுதான். இப்போ பாத்தீங்கன்னா இது 100% வரணுங்க. 100% வந்துடுச்சு அப்படின்னா நம்ம எந்த லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர்ல ஃபிளாஷ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அதாவது OS போடணும்னு நினைக்கிறோமோ அந்த கம்ப்யூட்டர்ல வந்து OS வந்து தாராளமா போட்டுக்கலாம். இது இந்த விண்டோஸ் 11க்கு ப்ரொசீஜர் அப்படின்னு கிடையாது. நீங்க விண்டோஸ் 7 வச்சிருந்தாலும் சரி, விண்டோஸ் 10 வச்சிருந்தாலும் சரி, விண்டோஸ் 8 வச்சிருந்தாலும் சரி, விண்டோஸ் 8.1 வச்சிருந்தாலும் சரி, எதுக்கு வேணாலும் நீங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து இந்த லெவலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க எந்த ISO ஃபைல் வச்சிருந்தாலும் சரி, கால் லினக்ஸ் வச்சிருந்தாலும் சரி, விண்டோஸ் 7 வச்சிருந்தாலும் சரி, விண்டோஸ் 8 வச்சிருந்தாலும் சரி, 8.1 வச்சிருந்தாலும் சரி, 10 இருந்தாலும் சரி, 11 இருந்தாலும் சரி, நீங்க டவுன்லோட் பண்ற ISO ஃபைலை வந்து உள்ள லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எந்த பென்ட்ரைவ் நீங்க வந்து செலக்ட் பண்ண போறீங்களோ அந்த பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட்னு கொடுத்து ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா போதும். இதுவே அந்த பென்ட்ரைவ் பூட் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து அந்த ISO ஃபைலை அந்த பென்ட்ரைவுக்கு காப்பி பண்ணி விட்டுரும். தென் அந்த பென்ட்ரைவ் எஜெக்ட் பண்ணிட்டு நீங்க எந்த கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப்ல வேணாலும் நீங்க வந்து அதாவது OS வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து அதுவே 100% வந்ததுக்கு அப்புறம் ரெடின்னு சொல்லிட்டு அதுவே காமிக்கும். ரெடின்னு காமிச்சது அப்படின்னா நீங்க வந்து வேற ஒரு கம்ப்யூட்டர்ல இல்ல லேப்டாப்ல வந்து OS போட பென்ட்ரைவ் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே இன்டிமேட் பண்ணும். ஸோ இது வந்து 100% வரைக்கும் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது 100% வந்து கம்ப்ளீட் ஆகட்டும். ஸோ பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ற விண்டோஸ் 11 வந்து பாத்தீங்கன்னா மல்டி எடிஷன். ஸோ அதனால நம்ம ஃப்ரீ தான். ஓகேங்களா? ப்ராப்ளம் இல்லை. ஸோ அவங்களே அஃபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா இது ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க. நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தடும் இருக்கு. ஜஸ்ட் ஒரு செட்டப் ஃபைலை மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு அதை டபுள் டாப் பண்ணி ஆன்லைன்லயே டவுன்லோட் பண்ணி செட்டப் பண்றதும் இருக்கு. பட் அதுக்கு என்னன்னா இன்டர்நெட் வந்து கரெக்டா உங்களுக்கு இருக்கணும். இன்டர்நெட் கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆனாலும் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும், திருப்பி செட்டப் ஆகும். இல்ல செட்டப் ஆகும்போது இடையில வந்து கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா OS டேமேஜ் ஆயிடும். அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப தலைவலியா இருக்கும். அதனால தான் எப்படி ஃபைல டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஃபைல் உங்க கையில இருக்குன்னா எந்த கம்ப்யூட்டர்லனா நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஃபைல.
எந்த பென்ட்ரைவ் வேணாலும் காப்பி பண்ணிக்கலாம். பட் செட்டப் ஃபைல் அப்படின்னு இருக்கும்போது என்னன்னா, நீங்க எந்த கம்ப்யூட்டர்ல காப்பினாலும் சரி இன்டர்நெட் கண்டிப்பா தேவை. அது நீங்க வந்து ஓஎஸ் போறதுக்கு. பட் இதுக்கு வந்து இன்டர்நெட்டுலாம் தேவையில்லை. ஒரு வாட்டி அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா யாருக்குனாலும் எந்த கம்ப்யூட்டர் ஷேர் பண்ணி பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிட்டு தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால தான் பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல எப்படி பண்றது அப்படின்னு சொல்றேன். ஏன்னா ஆஃப்லைன் தான் மோஸ்ட்லி நமக்கு வந்து தேவைப்படும். அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ பாத்தீங்கன்னா 100 வரப்போது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ 100 வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல ரெடி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ரெடின்னு காமிச்சதுக்கு அப்புறம் பென்ட்ரைவ் வந்து எஜெக்ட் பண்ணிட்டு நம்ம நார்மலா யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். நான் எந்த லேப்டாப் வந்து ஓஎஸ் போட போறேன் பாத்தீங்கன்னா லினோவா லேப்டாப்புக்கு ஓஎஸ் வந்து போட போறேன். ஓகேங்களா? லினோவால சிலது வந்து பாத்தீங்கன்னா F12 பிடிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்னு சிலதுக்கு பாத்தீங்கன்னா F10 பிடிக்கிற மாதிரி இருக்கும். F7 வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பூட் மெனு அப்படின்னு இருக்கும். அதாவது பூட் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குட்டி ஹோல் மாதிரி இருக்கும். அதுல வந்து நீங்க எஜெக்டரோ இல்ல பின்னோ வச்சு பிரஸ் பண்ணி அதுக்கப்புறம் பூட் மெனுக்கு போற மாதிரி இருக்கும். அதை நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பார்ப்போம். ஓகேங்களா? அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இதுல ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. தெரியுதா உங்களுக்கு? கிரீன் கலர் லேயருக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ரெடி அப்படின்னு வந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்ட்ரைவ் வந்து பூட்டிங் ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பென்ட்ரைவ் நம்ம எடுத்து எந்த லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் பண்ணாலும் ஓஎஸ் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா பென்ட்ரைவ் தான் ஆயிடுச்சுல பூட்டிங். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு தேவையில்ல. ஸோ என்ன பண்ணலாம் கேன்சல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்தோன்னே இந்த பென்ட்ரைவ் பாருங்க எம்டியா அதே மாதிரியே எம்டியாவே காமிக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அந்த கம்ப்யூட்டர் இருக்குல்ல அதை ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். பாத்தீங்கன்னா இப்போ லெவலேஜ் காமிக்குதா ஏறி இருக்கிறது. ஸோ இதை என்ன பண்ணலாம் எஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி எஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. அவ்வளவுதான் எஜெக்ட் வந்து பண்ணியாச்சு. தென் வந்து நீங்க எந்த லேப்டாப் ஆர் எந்த கம்ப்யூட்டரை சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் வந்து எடுத்துக்கங்க. அதுல பூட் கீ என்னன்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நிறைய இதுக்கு பாத்தீங்கன்னா F12 வரும். அப்படி இல்லைன்னா சின்ன ஹோல்ஸ் மாதிரி தந்திருப்பாங்க. அந்த ஹோல்ஸ்ல நீங்க பின்னை வந்து பின் பண்ணி அந்த பூட் மெனுவை வர வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பூட் மெனு செலக்ட் பண்ணி உங்களோட பென்ட்ரைவை செலக்ட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்னோட லேப்டாப் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு பண்ணி காமிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லேப்டாப் பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். பாருங்க தட்டிக்கிட்டே இருக்கானா ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கவே மாட்டுது. ரொம்ப டிலே ஆகுது ரெஸ்பான்ஸ் வரதுக்கு. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஓஎஸ் போடுவோம். ஓஎஸ் எதுக்கு போடுவோம் பாத்தீங்கன்னா சிஸ்டம் ஸ்லோவா இருக்கிறதுக்கு, ஹேங்கிங்கா இருக்கிறதுக்கு, இல்ல ப்ளூ ஸ்கிரீன் எரர் வரதுக்கு, ஸோ அந்த மாதிரி இல்ல வைரஸ் ஆயிடுச்சு, ஷார்ட் கட் ஆயிடுச்சு, இல்ல வந்து அப்பப்போ வந்து ஒரு டைலாக் பார் மாதிரி வந்து எரர் அடிக்குது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்குலாம் ஓஎஸ் வந்து நம்ம போடுவோம். கரெக்டா? இல்ல லேப்டாப் அப்கிரேட் பண்றதா இருந்தாலும் ஓஎஸ் வந்து போடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த காரணம் எல்லாம் இருந்துச்சுன்னா ஓஎஸ் வந்து போடுவோம். ஓகேங்களா? ஓஎஸ் போறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் லேப்டாப் வந்து சுவிச் ஆஃப் பண்ணணும். அது லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பவர் ஆஃப் வந்து பண்ணிடுங்க. ஓகேங்களா? நான் என்னோட லேப்டாப் வந்து பவர் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து F12 பிரஸ் பண்ணி நம்ம ஓஎஸ் போடுற கம்ப்யூட்டர் லேப்டாப் கிடையாது. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பூட் மெனு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்னோட பென்ட்ரைவ் எடுத்துக்கிட்டேன். அதாவது நம்ம பூட் பண்ண பென்ட்ரைவ் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? எடுத்துட்டு இப்போ என்ன பண்றேன் இஜெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இப்போ பாத்தீங்கன்னா இது நியூ விஷன் லேப்டாப். ஸோ அதனால இதுல என்ன கொடுத்துருப்பாங்க பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஓட்ட மாதிரி இருக்கும். அந்த ஓட்டில நீங்க ஒரு பின்னை வச்சு பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பூட் மெனு வரும். ஓகேங்களா? நான் பின் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அந்த ஹோல்ஸையும் வந்து நான் காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. இந்த லேப்டாப்பை தோக்கி இதுல காமிச்சா ஒரு குட்டி ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்லேயே இருக்கும் பாருங்க. அந்த யூஎஸ்பி கேபிள் இருக்குல்ல அதுக்கு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஹோல்ஸ் மாதிரி இருக்கா. அந்த ஹோல்ஸ்ல என்ன பண்ணுங்க பின் இருக்குல்ல அந்த பின்னை வச்சு லைட்டா பிரஸ் பண்ணணும். ரொம்ப பிரஸ் பண்ணிட்டு கூட லைட்டா பிரஸ் பண்ணவே அந்த பட்டன் பிரஸ் ஆகுது உங்களால ஃபீல் பண்ண முடியும். அப்படி ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா உடனே கையை எடுத்துருங்க. பட்டன் வந்து பிரஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ என்ன வரும்னா ஒரு டைலாக் பாக்ஸ் மாதிரி வரும் ப்ளூ கலர்ல. அதுல வந்து தேர்ட் ஒன் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூட் மெனுன்னு இருக்கும். நம்மளுக்கு பூட் மெனு தான் முக்கியம். ஓகேங்களா? அதை இன்னும் கூட உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஜூம் பண்ணி காமிச்சேன்னா இன்னும் உங்களுக்கு வந்து கிளியரா தெரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாமா? ஓகே இப்போ தெரியுதா? இருங்க லேப்டாப் வந்து நான் கையில எடுத்துறேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ பாத்தீங்கன்னா இல்ல தேர்ட் ஆப்ஷன் பூட் மெனு அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். டவுன் ஏரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டவுன் ஆகும். அதை ஒரு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போகும். இதுல எதை செலக்ட் பண்ணணும் பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன், அதாவது நம்மளோட பென்ட்ரைவ் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? என்னோட பென்ட்ரைவ் வந்து ஸ்டாண்டிஸ்க். ஸோ அதனால ஸ்டாண்டிஸ்க் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஹெச்பியா இல்ல சம்திங் சோனி என்ன பென்ட்ரைவ் யூஸ் பண்ணீங்களோ அந்த பென்ட்ரைவ் வந்து காமிக்கும். எந்த வந்து ஸ்டாண்டிஸ்க். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்டர் கொடுத்துட்டேன். என்டர் கொடுத்தோன்னே இதே மாதிரி தானே லினோவா அப்படின்னு சொல்லிட்டு வரும். கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு சர்க்கிள் மாதிரி லோட் ஆகிட்டே இருக்கும். இது எல்லா ஓஎஸ் போட்டாலும் காமன். இந்த ஓஎஸ் போட கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எல்லாத்துக்குமே ஓஎஸ் வந்து போடலாம். விண்டோஸ் 7 இருக்கட்டும், விண்டோஸ் 8 இருக்கட்டும், இல்ல விண்டோஸ் 8.1 இருக்கட்டும், இல்ல 10 இருக்கட்டும், எதுவா வேணாலும் ஓகே. ஒரு வாட்டி ஒரே ஒரு ஓஎஸ் எதனா ஒன்னு போட தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா மீதி ஓஎஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். ஏன்னா எல்லாத்துக்குமே ப்ரொசீஜர் ஒரே மாதிரி தான் வரும். நேம் மட்டும் சேஞ்ச் ஆகும். லாஸ்ட்ல அந்த 7, 8, 8.1, 10, 11 அது மட்டும் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர ஓஎஸ் போறது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா காமன் ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஓஎஸ் வந்து போடுவோம். ஸோ அது வந்து லோடிங் ஆகட்டும். ஸோ லோடிங் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஸ்கிரீன் வந்து வரும். ஓகேங்களா? வந்துடுச்சா? ஸோ இதுல என்ன பண்ணணும் நம்மளுக்கு தேவையான கண்ட்ரி லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ எனக்கு டிஃபால்ட்டாவே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூஎஸ் இங்கிலீஷ்ல தான் நம்ம கீபேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால
டிஃபால்ட்டா இதுல என்ன இருக்கோ அதுவே இருக்கட்டும். தென் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்ஸுக்கு வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்ப்போம். இதுல வந்து இன்ஸ்டால் நவ் அப்படின்னு இருக்கா, இன்ஸ்டால் நவ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து கையில லேப்டாப் பிடிச்சிருக்கேன், அதனால கொஞ்சம் வந்து லேப்டாப் ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும் வீடியோ. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. செட்டப் இஸ் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது மாதிரி கொஞ்ச நேரம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது லோட் ஆயிடும். லோட் ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட அக்ரிமெண்ட் மாதிரி ஒரு சின்னதா ஒன்று வரும். அதில் வந்து அக்செப்ட்னு கொடுத்து நீங்க நெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கும்னா சம்திங் அவங்க இதுல எழுதிருப்பாங்க, நீங்க படிக்கிறதா இருந்தா படிச்சுக்கலாம். பட் நம்ம இதை ஸ்கிப் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ இதுல ஒரு டயலாக் பாக்ஸ் மாதிரி இருக்கா, அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றேன் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, தென் வந்து செகண்ட் ஒன் இருக்கு பாத்தீங்களா, கஸ்டம்ஸ் அப்படின்னு. ஸோ கஸ்டம்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, செகண்ட் ஒன். ஓகே, இப்போ மெயினான உனக்கு வந்திருக்கும், எந்த லோக்கல் டிஸ்க்ல வந்து நீங்க ஓஎஸ் பேஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குது. ஓகேங்களா? நான் வந்து பார்ட்டிஷன் 3ல வந்து பண்ண போறேன். அதான் பாத்தீங்கன்னா 1 GB கிட்ட இருக்கு. ஸோ அதுல இருக்க டேட்டா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஃபார்மேட் பண்ணணும். முக்கியமா இதுல தெரிஞ்சுக்கணும், நீங்க ஃபார்மேட் பண்ணும்போது அதுல இருக்க டேட்டா எல்லாமே எரேஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ எனக்கு அதுல இருக்க டேட்டா தேவை கிடையாது. ஸோ அதனால நான் வந்து ஃபார்மேட்னு கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். பார்ட்டிஷன் 3 வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து ஃபார்மேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த பார்ட்டிஷன் 3ல வந்து இந்த விண்டோஸ் லெவல் ஓஎஸ் வந்து உள்ள போயிடும், உள்ள வந்து சிட்டிங் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் வந்து பார்ட்டிஷன் 3ல வந்து பண்றேன். உங்களுக்கு எதுல பண்ணணுமோ அதுல பண்ணிக்கலாம். நம்ம லோக்கல் டிஸ்க் சி அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு எதுல போடணும்னு நினைக்கிறீங்களோ அதுல போட்டுக்கலாம். நான் பார்ட்டிஷன் 3ல போட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி தாங்க, இது வந்து 100 வரைக்கும் வருங்க. இது கவுண்ட் ஆகும், 0ல இருந்து 1 2 3 4 5 6 சொல்லிட்டு 100 வரைக்கும் கவுண்ட் ஆகும். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இது 100 முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே வந்து அப்டேட் ஆகும். தென் வந்து ஒரு வாட்டி ஆஃப் ஆகி அகைன் ரீ ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஓஎஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகிறதுக்கான வேலைகள்லாம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களோட பார்ட்டிஷன் 3ல வந்து பாத்தீங்க அப்படி, அதாவது நான் பார்ட்டிஷன் 3 வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். நீங்க எந்த டிஸ்க் வந்து செலக்ட் பண்ணீங்களோ அந்த டிஸ்க்ல வந்து ஓஎஸ் வந்து காப்பி ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்ச நேரம் வந்து அப்படியே லோடிங்ல தான் இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், 100 வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டைம்ஸ்ல வந்து நீங்க பென்ட்ரைவ் அசக்கிறதோ இல்ல லேப்டாப் வந்து சுவிச் ஆஃப் ஆகிறதோ இல்ல ஷட் டவுன் பண்றதோ அந்த மாதிரி இருக்கவே கூடாது. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லேப்டாப்பும் கரெக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓஎஸே போட முடியாத மாதிரிலாம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களோட டைம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால என்ன பண்ணீங்கன்னா ஓஎஸ் போடுறதா இருந்தா சார்ஜரை கனெக்ட் பண்ணிக்கிட்டே ஓஎஸ் போறது நல்லது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம திடீர்னு அது வந்து 100% வரைக்கும் வரணும்ல. ஸோ அதனால நம்ம வேற எதனா வேலை பார்க்க போயிடுவோம். கரெக்டா? அது 100% கவுண்ட் ஆகட்டும், நம்ம அது வேற எதனா ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா பேட்டரி லெவல் வந்து கம்மி ஆயிட்டு இருக்கும். அது நமக்கு தெரியாது. ஏன்னா இதுல பர்சன்டேஜ் எல்லாம் காமிக்காது. பேட்டரி இந்த செக்ஷன்ல வந்து பார்க்கும்போது பேட்டரி பர்சன்டேஜ் எல்லாம் காமிக்காது. ஸோ பேட்டரி வந்து லோல இருக்கு நம்ம தெரியாம அப்படியே ஓஎஸ் போட்டுருந்தா கம்ப்யூட்டர் வந்து ஷட் டவுன் ஆயிடும். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்கு ஒரு சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. அது பாட்டு ஓஎஸ் விழுந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்றேன், சார்ஜ் போட்டுக்கிட்டு ஓஎஸ் போட்டீங்க அப்படின்னா பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகட்டும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் வந்து ஆயிடுச்சு, செகண்ட் இன்ஸ்டாலேஷன் வந்து ஆயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுவோம். ஸோ எந்த ஓஎஸ் போட்டாலுமே இதே மாதிரி தான், இதே ப்ரொசீஜர், இதே சேம், எல்லாமே சேமா தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க மீதி எல்லாத்துக்கும் ஓஎஸ் வந்து போட்டுக்கலாம். ஆனா இதுல டிஃப்ரெண்ட் எது அப்படின்னு கேட்டா காலி லினக்ஸ் தான் டிஃப்ரெண்ட். இந்த ஹேக்கிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, காலி லினக்ஸ், அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ஓஎஸ் போடுறது. ஓகேங்களா? விண்டோஸ் வந்து வேற மாதிரி இருக்கும், காலி லினக்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது விண்டோஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து அது ப்ராப்ளம் இல்லை. ஓகே, லோடிங் ஆகட்டும். ஓகே, பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் வந்து ஆயிடுச்சு. அது வந்து 100 வரைக்கும் கவுண்ட் ஆயிடுச்சு. தென் எல்லாத்துக்கும் டிக் 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 சொல்லிட்டு கிரீன் டிக் வந்து விழுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு வாட்டி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேப்டாப் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். ஓகேங்களா? அது யூஸ்வலா எல்லாத்துக்குமே காமனா ஆகும். ஸோ லேப்டாப் வந்து ஆஃப் ஆகி அகைன் ஆன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க, கெட்டிங் ரெடி ரீஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். திருப்பி கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். நீங்க என்னடா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம். கொஞ்ச நேரத்துல அகைன் அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் ஆன் ஆயிடும். இன்னும் இது கம்ப்ளீட்டா பவர் ஆஃபே ஆகல. தெரியுதா உங்களுக்கு, லைட் எரிய தெரியுதா? இப்பதான் பவர் ஆஃப் ஆயிருக்கு கம்ப்ளீட்டா. தென் அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பவர் ஆன் ஆகும். ஓகே, திருப்பி லினோவா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. தென் வந்து அகைன் லோடிங் ஆகுது, வெயிட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் வரைக்கும் கூட உங்களுக்கு ஆகும், இல்லை 5 மினிட்ஸ் கூட ஆகும். ஸோ நீங்க என்னடா இது சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சிடாதீங்க, இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? உங்களோட கம்ப்யூட்டரோட கான்ஃபிகரேஷன் பொறுத்து அதோட டைமிங் வந்து வேரி ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ஹை. ஸோ லோட் ஆகட்டும். ஓகே, கம்ப்யூட்டர் ஆஃப் ஆயிடுச்சு.
அகைன் ஆன் ஆயிடுச்சு, ஜஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ வெயிட் பண்ணுவோம் நம்ம. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஓஎஸ் வந்து ஹோம் ஸ்கிரீன்குள்ள போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ்வலா நார்மலா யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஓஎஸ் போடும்போது மட்டும் உங்களுக்கு ஹோம் ஸ்கிரீன்குள்ள போறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அதாவது டெஸ்க்டாப் குள்ள போறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதர் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் டைம் எடுக்கும், கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, பாத்தீங்கன்னா விண்டோஸ் லோகோ வந்துருச்சு. தென் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா செட்டப் பண்ண சொல்லுது. நம்ம நார்மலா செட்டப் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் நார்மல் செட்டப் தான், உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஆல்ரெடி. நார்மலா கம்ப்யூட்டரோட நேம் என்ன கொடுக்க போறீங்க, வைஃபை கனெக்ட் பண்ண போறீங்களா இல்லையா, என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ண போறீங்க, கீபோர்டு செலக்ட் பண்ண போறீங்க, காமனா கேட்கிற கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா, இது ஈஸியா உங்களுக்கு தெரியும், ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ நான் வந்து என்ன பண்றேன், வைஃபை வந்து கனெக்ட் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா வைஃபை வந்து கனெக்ட் பண்ணாதான் நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனே வந்து காமிப்பேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் என்ன பண்றேன், என்னோட மொபைலோட ஆஸ்பெக்ட் ஆன் பண்ணிட்டு வைஃபை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா வைஃபை வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லோட் ஆகுது, வெயிட் பண்ணுவோம். ஸோ குட் திங்ஸ் த கம்மிங் வே. ஓகே, அவ்வளோதான். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் வந்து கம்ப்ளீட். ஓகேங்களா, இந்த மாதிரி தாங்க விண்டோஸ் லெவல் வந்து இருக்கும். விண்டோஸ் லெவல் வைஸ் போகிறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது மாதிரி மோர் தென் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறது. அது வரைக்கும் டாடா, பை பை.